ஆக்ட்ரஸ் ஹன்சிகா மோத்வானி வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. தனக்கு நெருக்கமான தோழி போல இருந்த அண்ணியே தனக்கு எதிராக வழக்கு போட்டு சிறை தண்டனை வரைக்கும் கொண்டு போயிருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. தான் நேரடியா சம்பந்தப்படாத ஒரு குடும்ப சண்டையில தன்னை கோர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு கோபமா பேசியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஹன்சிகா மோத்வானி தமிழ் சினிமால ஒரு டாப் ஹீரோயினியா தான் இருந்துட்டு இருந்தாங்க. கடந்த 2022 தான் தன்னோட ரொம்ப நாள் லவ்வரான சோஹேல் கத்தூரியா கூட இவங்களுக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்தது. மேரேஜ்க்கு அப்புறமா பெருசா எந்த ஒரு மூவிலையும் கமிட் ஆகாம தான் இருக்காங்க. இந்நிலையில கடந்த 2020 தான் ஹன்சிகாவோட அண்ணனான பிரசாந்துக்கும் டிவி ஆக்ட்ரஸ் ஆன முஸ்கான் நான்சி அப்படிங்கிறவங்களுக்கும் மேரேஜா இருந்தது. மேரேஜ் ஆகி 2 வருஷம் கூட இல்லாம 2 பேரும் பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஹன்சிகாவோட மேரேஜ் டைம்ல கூட 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் ஹன்சிகா கூட ஒரு ஃப்ரெண்டு போல பழகின காரணத்தினால ஹன்சிகாவோட வெட்டிங்லயும் இவங்க கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முஸ்கான் நான்சி தன்னோட கணவரான பிரசாந்தும் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தாங்க. மேலும் இந்த புகாரின் அடிப்படையில ஹன்சிகா மோத்வானியோட பேரும் சேர்க்கப்பட்டிருக்கு. ஹன்சிகா ஒரு பக்கம் என் மேல பொய் புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு மும்பை உயர்நீதிமன்றத்துல மனு கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் முஸ்கான் நான்சியும் ஹன்சிகா மேலேயும் ஹன்சிகாவோட குடும்பம் தன்னோட கணவர் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஹன்சிகா அவங்களோட கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் அண்ணாவோட திருமணத்துக்காக நான் 27 லட்சம் செலவு பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ எனக்கு பண நெருக்கடி ஏற்பட்டதால அந்த பணத்தை நான் திரும்ப கேட்டேன். அதனால இப்போ நான் அவங்கள கொடுமைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேல பொய்யான புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஹன்சிகா விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதே போல முஸ்கான் நான்சியும் குடும்பமா சேர்ந்து தன்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, அவங்களால ஏற்பட்ட காயம், மிரட்டல் அப்படின்னு ஒட்டுமொத்த விஷயத்தையும் வெளிக்காட்டியிருந்தாங்க. ஸோ ஒரு திருமணமான பொண்ணுக்கு அவங்களோட கணவரோ அல்லது குடும்பத்தை சேர்ந்தவங்கள யாராவது கொடுமைப்படுத்தினாலும் அவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ ஹன்சிகா மோத்வானியோட கேஸ் இப்போ ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. மேலும் இதுக்கிடையில ஹன்சிகா மோத்வானி தான் மேல தப்பில்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. ஒருவேளை அவங்க மேல தப்பு இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு.